நெறியாளர்களுடைய கேள்விக்கு ரொம்ப வெளிப்படையாக பதில் எழுதியிருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் இது குறித்த அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாள்தோறும் தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். குறிப்பாக தற்போது இந்த சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் பண்றது அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இது குறித்து நடிகர் ஜிவி பிரகாஷ் பாத்தீங்கன்னா தன்னுடைய கண்டனங்களை ட்விட்டர் பதிவுகளாகவும் அதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்புலையும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. இதுலயும் குறிப்பா தற்போது நடந்துட்டு இருக்க ஆட்சி சரியில்லாததுக்கு கூட இது முதல் முக்கிய காரணமாக இருக்கலாம் அப்படின்னும் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்படின்னு பேசுனது மட்டும் இல்லாம ஆட்சியாளர்கள் மேல ஒரு பயம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி செய்யறதுக்கே பயப்படுவாங்க அப்படின்னும் காவலர்கள் மேலும் துடிப்போட வேலை செய்யணும் அப்படின்னு பேசிட்டு இருந்த ஜிவி பிரகாஷ் நெறியாளர்கள் இடத்துல நான் தமிழ் தேசியவாதியாக இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றது இந்த திராவிட அரசியல் போல இல்லாம நம்ம தமிழர்களுக்காகவும் ஒரு இனமாக ஒன்றிணைணும் அப்படின்னும் அதற்கு பிறகு நெறியாளர் பாத்தீங்கன்னா நீங்க சீமான் ஆதரவாளரா அப்படின்னு கேட்டபோது தமிழ் தேசியத்துடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லும் போதே நான் ஒரு நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர் தான் அப்படின்றது ரொம்ப எளிதிலேயே உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாகவே பகிர்ந்திருக்காரு. தற்போது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நடிகர்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு தான் ஆதரவு தராங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இந்த ஒரு விஷயமே திமுக கட்சியை ரொம்ப கடுப்பேற்றக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு மேடைகள்லயுமே திமுகவுடைய அமைச்சர்கள் எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி மேல வன்மத்தை கக்குறாங்க அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது. என்னதான் நட்சத்திரங்களோட ஆதரவு கிடைச்சாலும் நாம் தமிழ் கட்சியால முன்னுக்கு வரவே முடியாது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மேலேயும் சீமான் மேலே இருக்கக்கூடிய வன்மத்தை வெளிப்படையாக காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய விளைவாக 26 தேர்தல்ல நிச்சயமாக நாம் தமிழ் கட்சிக்கு இதனுடைய விளைவாக 26 தேர்தல்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை இன்னும் வாட்டி வதக்குவாங்க அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.